அப்ப அந்த 8 பாடங்களையும் நீங்க சரியா இது பண்ணி படிச்சா, சரியா டார்கெட் பண்ணி 8 பாடங்களையும் சரியா படிச்சேன்னு சொன்னா ஐசிடி பி ஒன்று எடுக்கலாம். மற்ற பாடங்களை நார்மலா பார்த்துக்கொண்டு சொன்னா அதுல வந்து இருக்கு ஒரு எம்சிக்யூ கேள்விகள் தான் வரப்போற. இந்த எம்சிக்யூவை வச்சு உங்களுக்கு ஒரு ஏ ஒன்றுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஐசிடியில வந்து ஏ ஒன்று பிளேஸா எடுத்துக்கொள்ளலும் சரியா சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சரியா இது பண்ணி கொண்டோம் சரியா எங்களுக்கு ஏ ஒன்று கூட ரைட். அப்ப பேப்பர் இப்படிதான் வரப்போறவ எம்சிக்யூ 50 கேள்விகள் 1 மார்க்ஸ் வீதம் 50 மார்க்ஸ். ஸ்ட்ரக்சர் கேள்வியில 4 கேள்வியை செய்யணும். அதுல 20 மார்க்ஸ் ஒரு கேள்வி 5 மார்க்ஸ் மேல் 4 கேள்விகள் 20 மார்க்ஸ். இசை பாட்டுல 6 கேள்விகள் எல்லாம் 6 கேள்விகள் வரும். 6 கேள்வியில 4 கேள்வியை செய்யணும். 2 எங்களை சாய்ஸ் பண்ணிடுறோம். எல்லாம் 30 மார்க்ஸா டோட்டலா வரப்போகும். அப்ப இதுதான் பேப்பர் ஸ்ட்ரக்சர். இப்ப ஐசிடி ஏ லெவல்ல சூஸ் பண்றதா பெனிஃபிட் தெரியுமா? ஏ லெவல்ல ஐசிடியை சூஸ் பண்றதால இந்த பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. இப்ப நாம பார்ப்போம். ஏன்னு சொல்லி ஒரு ஆளும் பின்னு சொல்லி ஒரு ஆளும் இவர் ஆர்ட்ஸ்ல தான் ஐசிடி எடுத்துன்னு சொல்லுவோம். இவர் ஜியோகிராஃபி எடுத்தீங்க. இவரும் அதே பாடம் தான் ஜியோகிராஃபி எடுத்தீங்க. இதில் இவர் தமிழ் பாடத்தையும் எடுத்தீங்க. இதையும் தமிழ் பாடம் விருப்பப்படுத்தீங்க. இவர் இந்த ஏ வந்து ஐசிடி எடுத்தீங்க சூஸ் பண்ணீங்க. இவர் ஹிஸ்டரியை சூஸ் பண்ணீங்க. ஏபின்னு சொல்லி 2 பேர்ல ஜியோகிராஃபி இருக்கு. 2 பேருமே ஜியோகிராஃபி இருக்கு. தமிழையும் 2 பேர் இருக்கு. ஆனா 3வது சாய்ஸ்ல ஐசிடி ஒரு ஆள் எடுக்கு, இன்னொரு ஆள் ஹிஸ்டரி எடுக்கு. ஜியோகிராஃபி பாடத்துல இவரும் தமிழ் பாடத்துல இவரும் ஏ, இவரும் ஐசிடியில இவரு ஏ, ஹிஸ்டரியில இப்ப 3 பேரும் 3A 2 பேரும் 3A எடுத்து சரி. நான் சீடு சொல்லி ஒரு ஆளையும் போடணும். சீடு சொல்லி ஒரு ஆளும் ஒரே மாதிரி தான் ஜியோகிராஃபியில ஏ எடுத்தீங்க, தமிழ்லையும் ஏ எடுத்தீங்க, ஐசிடியில பி எடுத்தீங்க. ஒரு 3A எடுத்து ஒரு 3A எடுத்து ஒரு 2AB எடுத்தீங்க. சேம் சப்ஜெக்ட் ரைட். ஏன்னு சொல்லி ஒரு ஆள், பின்னு சொல்லி ஒரு ஆள், சின்னு சொல்லி ஒரு ஆள், இதெல்லாம் 3 பேர். இவருடைய இசட் ஸ்கோர் கால்குலேட் ஆகுதுன்னா இவருடைய இசட் ஸ்கோரை பார்க்கணும். இவருடைய இசட் ஸ்கோர் கால்குலேட் ஆகுதுன்னா இவருக்கு வரக்கூடிய இசட் ஸ்கோர் சம்டைம் 1.3 சொல்லி 1.3 வராது. 1.2 இசட் ஸ்கோர் வந்தீங்கன்னா 1.2375 இசட் ஸ்கோர் 1.2 இசட் ஸ்கோர் எடுத்தீங்க பி. அதே 3A தான் ஜியோகிராஃபி பாடம், தமிழ் பாடம், ஹிஸ்டரி பாடம். ரைட். கொமர்ஸ் ஆயிட்டாலும் இது எத்தனா கொமர்ஸ்ல நீங்க அக்கௌண்டிங் எடுத்து, எக்கனாமிக் எடுத்து, பிசினஸ் எடுத்து சொல்லுவோம். இந்த பக்கம் அக்கௌண்டிங், எக்கனாமிக், பிசினஸ் எடுத்து இந்த ஐசிடி எடுத்து பாடங்கள் சில நேரம் மாறிலும் நான் இந்த இடத்துல பாடங்கள் எடுக்கவானம் சொல்லி சூஸ் பண்றது. இந்த பாடம் எடுக்கவானம் சொல்லி சூஸ் பண்றது நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடங்கள் எடுங்கோ. ஐசிடி எடுக்கிறதால பெனிஃபிட் சொல்லி தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். சரி, வேண்டிய பாடங்கள் சூஸ் பண்ணுவோம். சயின்ஸ்ல உங்களுக்கு 3 பாடங்களையும் சூஸ் பண்ணி, சயின்ஸ்ல 3 பாடங்கள், அதாவது 2 பாடங்களை சூஸ் பண்ணிட்டு ஐசிடியை சூஸ் பண்ணோம். மேலும் அப்படி இல்லைன்னு சொன்னா டெக்னாலஜில 2 பாடங்களை சூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா ஐசிடியை சூஸ் பண்ணோம். இப்ப நான் இந்த பாடத்துக்கு வா பி அவர் வந்து இசட் ஸ்கோர் எடுத்தீங்க 1.3
1.2375 வந்து ரைட். ஏட இசட் ஸ்கோர் வந்து கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொன்னா ஏட இசட் ஸ்கோர் வரும் கிட்டத்தட்ட 1.7க்கு போயிட்டு டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி போறோம். இவருடைய இசட் ஸ்கோர் வந்து 1.2, இவருடைய இசட் ஸ்கோர் 1.7. டிஃபரெண்ட் வந்து இவரும் அதே ஜியோகிராஃபி பாடத்துல ஏ, தமிழ் பாடத்திலே ரைட். இவரும் ஜியோகிராஃபி பாடத்திலே தமிழ் பாடத்திலே நாங்க இடத்துல சொன்னோம் இவர் 7 தீங்கு 80 மார்க்ஸ், வெறும் 7 தீங்கு 85 மார்க்ஸ். ஹிஸ்டரியில வெறும் 80 மார்க்ஸ் கிடைத்தீங்க. ஐசிடியில இவரும் 80 மார்க்ஸ் கிடைத்தீங்க, இவர் 85 80 சேம் மார்க்ஸ். ஜியோகிராஃபியில அவரும் 80, இவரும் தமிழ்ல அவரும் 85, இவரும் 80. ஐசிடி இவர் 80, ஆனா ஹிஸ்டரியில 80. டிஃபரெண்ட் ஆயிட்டாங்க. இந்த பாடம் ஐசிடின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்துல வந்து இசட் ஸ்கோர் கூட கால்குலேட் ஆகும். இசட் ஸ்கோர் ரேட் கூட. அப்ப இசட் ஸ்கோர் ரேட் கூடன்னு சொன்னா இசட் ஸ்கோர் ரேட் கூடன்னு சொன்னா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்க்கான பெர்சன்டேஜும் கூடும். அப்ப நீங்க ஐசிடி சூஸ் பண்றதால இதுதான் நீங்களுக்கு ஒரு இது உண்டாயிக்க பெனிஃபிட் உண்டாயிக்க போகுது. நன்மை மற்ற பாடங்களை விட ஐசிடி பாடத்துல இசட் ஸ்கோர் கூட. ஏன்னு சொன்னா புதுசா அறிமுகமான பாடம் என்று சரி. அதே போல சி அவர் ஜியோகிராஃபியிலும் ஏ, தமிழ்லயும் ஏ, ஐசிடியில பி எடுத்தீங்கன்னா இவருடைய இசட் ஸ்கோரும் 1.2375 கால்குலேட் ஆகும். வந்து இது அன்னளவா போட்டா இப்படி வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். மற்றபடி இதே தான் வரும்னு சொல்லி சுவர் பண்ணலாம். அவ பாருங்க இவருடைய இதே ஸ்கோர் தான் இந்த இடத்துல இவர் 2AB, இவர் 3A, ஆனா சேம் இசட் ஸ்கோர். அதான் ஐசிடி மெயின் பெனிஃபிட் உண்டாயிக்க போறேன். ஐசிடி பாடத்துல இசட் ஸ்கோர் கூட. அப்ப நீங்க இசட் ஸ்கோரை சரியா கூட்டிக்கொள்ளுன்னு சொன்னா ஏஓ பிஓ சிஓ அது இதுக்குள்ளதான் நீங்க ரிசல்ட்டை போடணும். அதே போல மற்ற பாடங்கள் எந்த மாதிரி ரிசல்ட் ஸ்கோர் கூட வைக்கக்கூடிய பாடங்கள் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் யூனிவர்சிட்டி போறதுக்கான ஆசை ஒன்று இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எந்த பாடத்தை சூஸ் பண்ணா இது யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் போயிலும்னு சொல்லி பார்த்து சரியா சூஸ் பண்ணி கொண்டா சரி ரைட். இது வந்து ஐசிடி பாடம் எடுத்துட்டு தான் என்ன பெனிஃபிட்னு சொல்லி நான் இந்த சொல்லுவாங்க. நன்மை எந்த மாதிரி நன்மைகள் நீங்க போகும் சரி சரி. அப்ப பார்த்தது வந்து நாங்க இன்னைக்கு சிலபஸை பார்த்தோம். சிலபஸ் எப்படியும் வரப்போறோம், சிலபஸ்ல வரக்கூடிய மெயின் கேள்விகள் எப்படியும் வரப்போறேன், அதுல எக்ஸாம் பேப்பர் எப்படியும் வரப்போறேன், அதே மாதிரி ஐசிடி பாடம் எடுக்கிறதால இந்த பெனிஃபிட்னு சொல்லி கடைசியா பார்த்தோம் சரி ரைட். இப்ப கிளாஸ் விஷயம் எப்படின்னு சொன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அறிமுகம் கிளாஸ் உண்டு. அப்ப இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். யூனிட்லேருந்து அப்படி நாங்கள் போகிறேன். அப்போ சில நேரம் நான் வந்து ஸ்கூல் எக்ஸாமுக்கு டார்கெட் பண்ணுறதில்ல. நான் வந்து டார்கெட் பண்ணுறேன் வந்து கடைசி ஃபைனல் எக்ஸாமுக்கு மட்டும்தான் டார்கெட் பண்ணுறேன் சரி. அப்போ சில நேரம் நான் 1ஆம் பாடத்தை எடுத்து 3ஆம் பாடம் எடுக்கக்கூடிய சான்சஸ், 2ஆம் பாடத்தை விட்டுட்டு. அப்படி இல்லாட்டி 1ஆம் பாடத்தை எடுத்து 7ஆம் பாடத்தை எடுக்கக்கூடிய சான்சஸ் சரி. அப்படி பாடங்கள் சில நேரம் மாறலாம். ஆனா கிரேட் 12 இருக்கக்கூடிய பாடங்கள் மட்டும் கொஞ்சம் அதிகமாகலும் 13க்கு வந்துன்னு சொன்னா 13 இருக்கக்கூடிய பாடங்கள் சில நேரம் மாறும். நான் எப்படி செய்யறது, கிரேட் 12 பாடம் ஒன்றை நீங்க வச்சுட்டு அடுத்த 13க்கு போக போகுது. கிரேட் 12 எல்லா பாடத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் 13க்கு போக போகுது. அதே போல யூனிட் வைஸ் எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு யூனிட் முடிய ஒரு யூனிட் வைஸ் எக்ஸாம் நடக்கும் ரைட். அது வந்து பாஸ்ட் பேப்பர்ஸ் கேள்வி டிஸ்கஷன் நடக்கும், மாடல் பேப்பர்ஸ் டிஸ்கஷன் இதெல்லாம் நடக்கும் ரைட். கிழமையில ஒரு நாளோ 2 நாளோ கிளாஸஸ் நடக்க போறேன். கிளாஸஸுக்கு வந்து சரியா இது பண்ணிக்கோங்க, அட்டெண்டன்ஸ் சரியா இது பண்ணிக்கோங்க. அட்டெண்டன்ஸ் சரியா இது இல்லைன்னு சொன்னா அப்படியே கிளாஸ் வளர்க்க வேண்டி வரும். அட்டெண்டன்ஸ் சரியா இது பண்ணிக்கோங்க. மற்றது டைமுக்கு ஜாயின் ஆகிக்கோங்க. ரெக்கார்டிங்ஸ் சில கிளாஸஸ்ல ரெக்கார்டிங்ஸ் இருக்காது, அதனால நீங்க அந்த கிளாஸ் சரியா இது பண்ணிக்கொண்டா சரி. கிளாஸ் எப்போ நடக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போடணும். சில நேரம் ஒரு நாள் 1.5 hour 2 hour நடக்க முடியும். சில நேரம் கிழமையில 2 கிளாஸஸ் கூடிய சான்சஸும் சரி. அப்ப நீங்க எந்த செய்யணும்னு சொன்னா
கிளாஸ் முடிகிறதோட உங்களோட டீடைல்ஸ் ரெண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீடைல்ஸ் எந்த வேணும்னு சொன்னா பேர் நேம் போட்டு நேமை போடணும். ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு ரெஜிஸ்டர் ஆக போற அட்ரஸ் கட்டாயம் வெளியே அட்ரஸ் உண்டாகிக்கணும் மெடிசன்னா உங்களோட நோட்ஸ் எல்லாம் இந்த அட்ரஸுக்கு தான் போஸ்ட் பண்ண போறோம். நோட்ஸ் எல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்றேன். நோட்ஸ் எல்லாம் எழுதி கொண்டிருக்கலாம். மற்றது இமெயில் அட்ரஸ் டெலிட் இமெயில் அட்ரஸ் ஐஃபோன் மோட எந்த டிவைஸ் நீங்க ஜாயின் ஆக போறோம் ஃபோனா இந்த ஃபோன் அப்படி இல்லாட்டி மெஷின்ஸா இந்த மெஷின்ல உங்களோட இமெயில் அட்ரஸ் எது ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ அந்த இமெயில் அட்ரஸ் முன்னாலும் எனக்கு வேணும். இதனாலையும் சரியா இந்த வச்சு மெசேஜ் ஒன்று போட்டுருவோம். ஸ்கூல் அங்கே அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் இதனாலும் மெயில் எனக்கு அப்பதான் எனக்கு இந்த அட்ரஸுக்கு வந்து உங்களுக்கு நோட்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ இன்னைக்கு ஜாயின் இல்லாதவங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸை போடு. இதோட கிளாஸ் நிப்பாட்டி வரும்.